ராய் வந்து விற்கிறதில்ல, அவங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்குவாங்க. அது ஏகப்பட்ட தொந்தரவு. பன்னி, யானை, மானு இது எல்லாமே உள்ள வருது. அது காவலுக்கு நைட்டுக்கு லைட்டு கீட்டு போட்டு இந்த ட்ரம்புக்கு தட்டி இது இங்கே வேம்பத்து ஏறி போகும். மரத்தாலான மூங்கில் கேட்டு இங்கே வந்து நைட்டு வந்து காவலுக்கு இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா இங்கே நெருப்பு போட்டு படுத்துக்க வேண்டியது, இங்கே படுத்துக்க வேண்டியது. பைக் கேமா? 1 லிட்டர் இப்படி வேறு, அப்புறம் கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க. கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க. எல்லாமே பால் மாடுங்களாண்ணா? எல்லாமே பால் மாடு தான். நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா காக்காயனூர் அப்படிங்கிற ஊர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரு ட்ரைபல் வில்லேஜு, ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். இந்த கிராமத்தில் மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்னென்ன வேலைக்கு போகிறாங்க, இல்லை இங்கே விவசாயமாக இருந்துச்சுன்னா என்னென்ன பயிரிடுறாங்க, இந்த மாதிரி நிறையா தகவல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தோட்ட சைடில் நாய் தான் பிரச்சனையே. வேறு தோட்டு நின்றுருக்குதுன்னு எனக்கு வேறு நாய் கண்டா வேறு பயம். திடீர்னு உள்ளே வந்து இப்போ வேறு எப்படி விடுதுன்னு. ஆக்சுவலாக இப்போ வந்து எங்கேன்னா நம்ம வட்டக்காடு பக்கத்தில் இருக்கிற காக்காயனூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியிலே வந்து பாருங்கள், ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மை காட் சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காக்காயனூர். வட்டக்காட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மலை கிராமம், மலையை ஒட்டி இருக்கிற வில்லேஜு. அதாவது வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சே வந்து இந்த வில்லேஜ் வந்து இருக்குது. இங்கே வந்து விவசாயத்தில் வந்து என்னென்ன பயிரிடுறாங்க, இவங்களோட பிரதான தொழில் என்ன, இதை பற்றிலாம் வந்து கேட்போம். இங்கே அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு. அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? ரேசன். ஆனால் நம்ம இங்கே காக்காயனூரில் வந்து என்னென்ன பயிரிடுவீங்க? குச்சி, மக்காச்சோளம், அப்புறம் ராகி, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாமே எல்லாமே, உளுந்து. ராயெல்லாம் வந்து இப்போது எப்படின்னு போயிட்டுருக்குது? எப்படி கிலோலாம் வந்து மக்கள் வந்து வாங்கலாமா? ராய் வந்து விற்கிறதில்ல, அவங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்குவாங்க. ராய் வந்து அவங்க சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுக்குவாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் இந்த குச்சி, இந்த மக்காச்சோளம் மட்டும் விற்பனைக்கு போகும். சரிங்கண்ணா. ஆனால் இப்போது ஊருக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருந்துச்சு. அது எதுங்கண்ணா? வனவிலங்குகள் வருமா இல்லை? வருது. வனவிலங்கு தொந்தரவுகள் இருக்குதுங்களா? அது ஏகப்பட்ட தொந்தரவு. பன்னி, யானை, மானு இது எல்லாமே உள்ள வருது. அது பயிருக்கும் ஏகப்பட்ட தொந்தரவு தான், சேதாரம் தான். சரிங்கண்ணா. இப்போது நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து விவசாயம் தான் தொழிலுங்களாண்ணா இல்லை வெளியிலையும்? விவசாயம் தான். கூலி வேலைக்கு போவாங்க. லேட் போனால் அப்புறம் இங்கே நம்ம விவசாயம் தான். தண்ணியெல்லாம் இங்கே பிரச்சனை இருக்காது? தண்ணி பிரச்சனை இல்லை. 5 போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதை விட்டால் குடி தண்ணிக்கு தனி ஒரு போர். அப்புறம் இந்த விவசாயத்துக்கு ஒரு 5 போர். இங்கே மக்கள் எத்தனை பேர்னா இருப்பாங்க? ஒரு 210 பேர் இருக்கிறாங்க. இந்த ஊரில் வந்து 210 பேர். 210. சரிங்கண்ணா. வீடு 75 வீடு. 75 வீடு இருக்குது. இதுதான் குச்சிக்கிழங்கு. அந்த பக்கம் கடலக்காய், அது ராகி. அப்புறம் இது இந்த பக்கம் கடலக்காய் போட்டிருக்குறாங்க. இந்த பக்கம் கடலக்காய் போட்டிருக்குறாங்க. அது அடுத்தது மக்காச்சோளம். எல்லாம் சொட்டு நீருங்களா? இல்லை, இந்த ஸ்ப்ரிங்க்லர். அதெல்லாங்கண்ணா அந்த குடிசை மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அது காவலுக்கு நைட்டுக்கு. அப்படிங்களா? நைட்டு காவலுக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். நைட்டு வந்து வனவிலங்குகள் வந்து வராமல் காவல் காக்கிறதுக்காக அங்கே போய் படத்துக்கு தீய போட்டு.
முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு இல்லைங்கண்ணா, அது என்ன கோயிலுங்கண்ணா? மாரியம் கோயில். லைன் மாரியம் கோயிலுங்களா? லைன் மாரியம் கோயில். அது கர்நாடகாக்கு பாண்டிகை. ஓ, இப்போ இந்த பொங்கல் 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 ஃபர்ஸ்ட்டுக்கே பாண்டிகை. கூட்டம் நிறைய வருங்களா? வரும். இங்கே வந்து நைட்டு வந்து காவலுக்கு இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா, ஓ இங்கே நெருப்பு போட்டு படுத்துக்க வேண்டியது, இங்கே படுத்துக்க வேண்டியதான். இங்கே இப்போ அன்னைக்கு இது வந்தாங்கன்னா இந்த லைட்டு கீட்டு போட்டு இந்த ட்ரம்புக்கு தட்டி முடிக்கிட வேண்டியது. அவ்வளோதான். லைட்டு போட்டால் போகும். டார்ச் லைட்லாம் இருக்குதுங்களா? இருக்குது, அதான் வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து இது கொடுத்துருக்காங்க. இல்லை, கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அது அப்போ அதெல்லாம் காலியாகி போச்சு. அவங்க எல்லா பக்கமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு குடிசையாக போட்டிருக்கிறாங்க. காரணம் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் போவாங்க. 110 ஏக்கர் இருக்குது காடு. ஓ, 110 ஏக்கர் இருக்குது. 110 ஏக்கர் இருக்குது எல்லாமே. மலைப்பகுதியை வந்து ஒட்டி இருக்கிற இந்த ஊர் பேர் வந்து காக்காயனூர். வழியில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது இல்லைங்கண்ணா, அது எங்கேருந்து வர தண்ணிங்கண்ணா? டேம் தண்ணிங்களா? டேம் தண்ணி. இது தண்ணி எங்கே போகுதுங்கண்ணா? இது இங்கே வேம்பத்தி ஏரி போகும். இப்போ வேம்பத்தி ஏரிக்கு போகிறதுக்கு இதுதான் வழிங்களா? அது இந்த பழமை தான். சரிங்கண்ணா, இப்போது தண்ணி வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ நாங்கள் இப்போ வரதுக்கே வந்து வண்டி வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நிறைய மழை பெஞ்சதுன்னா போக முடியாது. ஊருக்கு வந்து தடை தான். தடை தான். 3 டைம் தண்ணி வந்து இங்கே இருக்கிற ஜானா இங்கே நிற்க முடியாது, அங்கே இருக்கிற ஜானா அப்படி நிற்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி வடிஞ்சதுக்கான தான் போக முடியும். அது காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு மரத்தாலான மூங்கில் கேட்டு. நம்ம நவந்தமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாய்கள் தொலை வந்து கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் போய்கிட்டு இருக்கிறோம். இது அந்த ஊர். இங்கேயும் வந்து மலை மாடுகள் வந்து இருக்குது. அந்த மாடலில் என்ன விலை வருங்கண்ணா? இந்த மாடு என்ன விலை பார்த்தா ஒரு 17, 18, 22 ரூபாய்க்குள்ள இந்த லெவலுக்கு போகும். 22 ரூபாய்க்குள்ள போகும் ஒரு மாடு. சரிங்க. இந்த மாட்டை வந்து நம்ம ஜல்லிக்கட்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்த முடியுமா? முடியாது. இது வந்து அப்படியே மேயிற மாடு பழக்கம் இல்லையா? உழவு ஓட்டலாம். இவங்களுக்கு அது செய்ய தெரியல. அதனால வந்து அப்படியே மேயிறது மட்டும்தான். சரிங்க. இது பாலில் எவ்வளோ கொடுக்குங்கண்ணா? 1 லிட்டர் இப்படி வேறு. அப்புறம் கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க. எல்லாமே பால் மாடுங்களாண்ணா? எல்லாமே பால் மாடு தான். ஆனால் இப்போ இந்த போரில் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கிறது கரையான் பிடிக்காது இருக்கிறதுக்கா? ஆமாம். கரையான் பிடிக்குமில்ல. சரிங்க. இது மாட்டு பட்டினி இருக்கு. மாட்டு செட்டு. ஓ, பஞ்சாயத்து மூலியமாக போட்ட செட்டு. ஆனால் இங்கே ஸ்கூல் வந்து எத்தனாவது வரைக்கும் இருக்குது? எத்தனை பேர் படிப்பாங்க? 8வது வரைக்கும் இருக்கு. ஒரு 35 பேர் பிள்ளைங்க போகிறாங்க. 35 பேர் பக்கமாக போகிறாங்க. சரிங்கண்ணா. இதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு வந்து எங்கே போவாங்க? ஆலாம்பாளையம் விட்டாந்தி. ஓகே. மலைமாடுகள் நிறைய வச்சுருக்குறாங்க. குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸ்கூல் போகிறீங்களா? எத்தனாவது? 4வதா? நீ கண்ணே? 5வது. நீ 5வதா? கழுத்துலையில் என்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற? டேட்டோ ஃபோனில் என்ன பார்ப்பீங்க? ஃபோனில் கேம் பார்ப்பேன். என்ன கேமு? ஏதாவது ஒரு கேமா? நீ குட்டி? நான் ஏதாவது கேம். என்ன கேம் பிடிக்கும்? பைக் கேமா? உனக்கு என்ன பிடிக்கும்? ஃப்ரீ ஃபயரா? ஃப்ரீ ஃபயர் தான் பிடிக்குமா உனக்கு? பாய். ஆக்சுவலாக இதுதான் லைன் மாரியம்மன் கோவில். இந்த கோவில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா
கரிநாள் அன்னைக்கு திருவிழா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது இந்த கோயில் தான், லைன் மாரியம்மன் கோயில். இது வந்து வரட்டுப்பள்ளத்திலேருந்து வெளியில் வர தண்ணி. இது வந்துட்டு வேம்பத்தி போகிற தண்ணி. இப்போ வந்து பார்த்திட்டிங்கன்னா காக்காயனூர் வந்தோம். காக்காயனூர் வந்துட்டு அங்கே ஒருத்தரை கேட்டோம், அவங்க ஊரில் வந்து எப்படி வாழ்க்கை முறை இருக்குது, அவங்களோட தொழில் என்ன, அப்புறம் வந்து பார்த்திட்டிங்கன்னா நிறையா சுவாரஸ்யமான தகவல்லாம் சொன்னாங்க. அதாவது வந்து ஒரு குடிசை மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டோம். இனி அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஊர் சைடில் இருக்கிற ட்ரைபல் வில்லேஜை பற்றி பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, take care, bye bye, tata.